Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். நிஜமாவே இந்த சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா? எந்த ஒரு சிம்பிளை கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய அத்தனை படங்களும் வலது பக்க மூலையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டே சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிளில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிளில் வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம், இல்லைனா அந்த சிம்பிள் அந்த குருவோ அந்த தெய்வமோ பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. குறியீடுகளுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. ஆனால் எந்தெந்த குறியீடு என்னென்ன ஆற்றலை செய்கிறது, எல்லா குறியீடும் எல்லா மனிதனுக்கும் ஒத்து போகுமா அப்படின்ற விஷயமும் இருக்குது. சில பேர் பிரமிடு, ஈகிள், அது மாதிரிலாம் நிறைய போட்டு வராங்க. அப்போ என்ன வேணால் இது கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் திருப்பிலாம் நம்ம டேட்டூலாம் போட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அழிச்செல்லாம் போடுறது கஷ்டம். அதனால் வந்து நம்ம தெரிஞ்சால் போடணும். அப்படி இல்லையா அவங்களோட ஹெல்த்து, வெல்த்து எல்லா விஷயத்திலும் ஒரு லேக் ஆக ஆரம்பிச்சு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய சிம்பிள்ஸ் வந்து ஹீலிங் பண்ணுது. வணக்கம், நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆரா பாபுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லும்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கும் அது, அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இதை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறோம்னா இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே இந்த சிம்பிள்ஸை வந்து எல்லாருமே சொல்கிறது உண்டு. நிஜமாவே இந்த சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா? கண்டிப்பாக. சிம்பிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதை தான் வந்து நம்ம ஆன்மீக குறியீடுகள்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஏதாவது ஒரு சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய கடவுளோட வழி வந்த சிம்பிளோ இல்லை குருவோட வழி வந்த சிம்பிள்ஸோ வச்சு தான் அவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சிம்பிளில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன பண்ணணும்னா, அந்த சிம்பிளில் வந்து ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம், இல்லைனா அந்த சிம்பிள் அந்த குருவோ அந்த தெய்வமோ பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மறைந்ததுக்கப்புறம், அந்த ஜீவமுக்தி அடைந்ததுக்கப்புறம் அந்த சிம்பிளை வந்து ஹோலிஸ்டிக் சிம்பிளாக மக்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூட வேல் வச்சுருக்கிறோம், சூளம் வச்சுருக்கிறோம், சூளம் உடுக்கை வச்சுருக்கிறோம். சூளம் வேறு, வேல் வேறு, சூளத்தோட உடுக்கை வேறு. அப்புறம் சில இடத்துல சங்கு வச்சுருக்கோம், சக்கரம் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காடை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லை அதுக்கு ஒரு வைப்ரேஷன், அதுக்கு ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது. இப்போ வந்து விநாயகர்னால் அது அங்கூசி வச்சுருப்பார், கையில் அங்கூசி வச்சுருப்பார். அந்த மாதிரி வந்து நிறைய காடோட சிம்பிள்ஸ்னு இருக்குது. ஆனால் அந்த சிம்பிள்ஸுக்கான தத்துவம் அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும், இன்னொன்றுனா அதுக்கும் நமக்கு வைப்ரேஷன் நமக்கும் அதுக்கும் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ஹோலிஸ்டிக் சிம்பிள் இருக்குது. இப்போ ஸ்வஸ்திக்ன்ற ஒரு சிம்பிள் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்வஸ்திக்கை வந்து வரைஞ்சி லாபம் அப்படின்னு எழுதி மஞ்சள் பூசி வச்சுருக்கிறது பழக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுத பூஜை அன்றைக்கி மட்டும் அதை பார்த்து நம்ம சுத்தப்படுத்திட்டு போவோம். ஆனால் அந்த சிம்பிளோட வேல்யூ அது கிடையாது. அந்த சிம்பிளில் நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். அதுதான் அந்த ஸ்வஸ்திக்கோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து வேர்ல்டோட ஹோலிஸ்டிக் சிம்பிளாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம தினமும் அதை பார்க்கணுன்றாங்க. அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்மளோட ஆரா குரோத் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், எந்த ஒரு சிம்பிளை கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய அத்தனை படங்களும் அத்தனை சித்திரங்களும் வலது பக்க மூலையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டே சிம்பிள்ஸ் தான். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக போனோம் அப்படின்னா பிரெயினோட ஆக்டிவேஷனுக்கு போகலாம். ஸ்பிரிச்சுவலாக போகணுன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய சிம்பிள்ஸ் வந்து ஹீலிங் பண்ணுது. ஹீலிங் இப்போ நீங்கள் ரெய்கி மாஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்னத்துக்கு போனாலும் ஒரு சிம்பிள் வரைவாங்க. அப்படியே கையில் ஒரு சிம்பிள் வரைஞ்சி அப்படி பாஸ் பண்ணுவாங்க எனர்ஜியை. அப்போது கையில் எனர்ஜியை பாஸ் பண்ணுறாங்க, இது நார்மல். அப்போ சிம்பிளை வரைஞ்சி பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன நம்ம ஹீல் ஆகிடுறோம். இது வேர்ல்டு முழுக்க வந்து ரெய்கினா எல்லாருக்கும் தெரியும், ரெய்கி மாஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும். தலைவலினா ஒரு சிம்பிள், கை வலினா ஒரு சிம்பிள், கால் வலினா ஒரு சிம்பிள், ஃபீவர்னா ஒரு சிம்பிள். இப்போ இந்த சிம்பிளில் பார்த்துக்குங்க, பாடியோட ஹீலிங்கே பண்ண முடியும் பாடியை அப்படின்றது ரெய்கி கலையோட தத்துவம். ரைக்கி பிராணிக் என்பது என்னென்னா, உங்களுக்கு சிம்பிள் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவங்களோட பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிராணிக் எனர்ஜியை வச்சு பாடியில் வந்து ஹீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ நமக்கு அந்த ஹக்கி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. சின்ன வயசுலலாம் நிறைய பேருக்கு அந்த பொட்டு பொட்டாக அம்மா மாதிரி வரும், ஹக்கின்னுவாங்க. அது குழந்தை பருவத்தில் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து மருந்து எந்த இடத்துல போனாலும் அதுக்கு மருந்து போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஹக்கி நோயில் வாய்ப்பட்ட அந்த குழந்தையோ நபரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பானை செய்கிறவங்க கிட்ட போய் மண்ணில் வந்து எழுதிட்டு வருவாங்க. இது நம்ம கிராமங்கள்லேருந்து நகரங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அப்போ அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிம்பிளை வரைவாங்க.
அந்த மண்ணை எடுத்து முதுகுலையோ கையிலையோ கால்லையோ இப்படி அது சிம்பிளை போட்டு அனுப்பிவிடுவாங்க. அந்த அக்கி வந்து குறைஞ்சிரும். அப்போது அந்த சிம்பிளுக்கு வைப்ரேஷன் இல்லைன்னா நம்ம போவோமா? அப்போது குறியீடுகளுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. ஆனால் எந்தெந்த குறியீடு என்னென்ன ஆற்றல் செய்கிறது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி எல்லா குறியீடும் எல்லா மனிதனுக்கும் ஒத்து போகுமா அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் growth மட்டும் இல்லாமல் ஹீலிங் கெப்பாசிட்டியான இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், எனக்கு எந்த குறியீடு சப்போர்ட் பண்ணும், எனக்கு எந்த சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும், இமேஜஸ் எது எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ நம்பர் சயின்ஸ் பண்ணுறதுனால நம்ம சில தகவல்கள்லாம் அதிலிருந்து எடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். இப்போது இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல சார், நீங்கள் ரொம்ப அழகாக இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த சிம்பிள்ஸை நான் வந்து பார்க்கும்போதே எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்குதுல, என்னோட உடம்புல வந்து சும்மா போட்டாலே அது நடக்குதுன்னு சொல்லும்போது, அதை பச்சையாக குத்திக்கிட்டா டாட்டூவாக போட்டுக்கிட்டா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்? கண்டிப்பாக வந்து பச்சை குத்தக்கூடிய கலாச்சாரம் வந்து ரொம்ப பழமையான ஒரு கலாச்சாரம். இப்போ இல்லை, அதெல்லாம் வந்து 20,000 25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய, பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து எலும்புகளில் பொறிக்கிறது, தோலில் பொறிக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு ஒரு நட்சத்திரம், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டாக இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு குறியீடை வச்சு அந்த குறியீட்டை வந்து குறித்தாங்க. அப்போ இந்த குழந்தை இந்த நட்சத்திரம் வரும்போது பிறந்தது அப்படின்ட்டு போனில், அதாவது நான் சொல்கிறது தோலில் இல்லை, எலும்புலேயே வந்து பண்ணது வந்து சுமேரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நாகரிகம் வந்து எலும்புலேயே காவு பண்ணியிருக்காங்க அதை. சரிங்களா? இப்போ கூட அது எலும்புகள் எடுத்தோன்னா, ஸ்கெலட்டன் எடுத்தோன்னா அது இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய வருஷத்தில் பண்ணது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பச்சை குத்தக்கூடிய கலாச்சாரம்லாம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது பச்சை குத்துறது 2-3 பண்ணாங்க. ஒன்று உடம்பு ஹீலிங்க்கு குத்துனாங்க, இன்னொன்று வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி சிம்பிள். இப்போது இந்த குடிமக்கள்னால் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த குடி சார்ந்தவர்கள் அப்படின்னு அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காகவும் பச்சை குத்துறாங்க. இது மாதிரி ஒரு 3-4 அடையாளங்களாக அது குத்தப்பட்டுச்சு. அந்த நாகரிகம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நமக்கு வைப்ரேஷன் பார்த்து தான் அப்போ பண்ணாங்க, எல்லாருமே குத்திக்கல அது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வைப்ரேஷன் பார்த்துட்டா இன்றைக்கி நம்ம டேட்டூ குத்திக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, எது அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த டேட்டூ இமேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதுக்குன்னு தனியாக வரைவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஆந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆந்தையே வந்து ஒரு 15 விதமாக வரைவாங்க அவங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பிடிச்சோன்னே ஓகே கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது, எனக்கு குத்து அப்படின்னு குத்திக்கிறோம் இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப வைப்ரேஷனை வந்து மாற்றத்துக்கான தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சில நபர்கள்லாம் அதில் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களோட ராசி எதுவோ அந்த ராசிக்கு என்ன சிம்பிளோ அதை போய் குத்திக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிஸு, கேப்ரிகார்ன் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நான் இது எனக்கு இதுட்டு அது குத்திக்கிட்டு வரவங்களாம் தான் பார்த்துருக்கேன். கேட்டால் நான் இந்த டேட்லேருந்து இந்த மந்த் டேட்டுக்குள்ளே பிறந்தனால எனக்கு வந்து ஏரிஸ் வருது, ஸோ நான் அந்த மாதிரி டேட்டு குத்திக்கிறேன். எனக்கு ஸ்கார்பியன் வருது, நான் அந்த மாதிரி தேல் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அவங்க பாருங்கள், அவங்க அது கூட பாருங்கள் பர்த் டேட்டை வச்சு அதை கண்டுபிடிச்சி குத்திக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கிளவர்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற பேரெல்லாம் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு போய் நம்ம வந்து காக்கா வரைகிறது, பாம்பு வரைகிறது, அப்புறம் வந்து முதல்ல மீன், தேல், நண்டு, இது மாதிரி வந்து ஏகப்பட்டது வரைஞ்சிட்டு வராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் பிரமிடு, அந்த சில ஒரு ஐ இருக்கிற மாதிரி ஈகிள், அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு வந்து ஈகிள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நான் தாராளமாக நான் வந்து ஈகிள் வந்து டேட்டூ போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு க்ரோ சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு க்ரோ சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் க்ரோவை வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு ஆங்கிளில் நீங்கள் வந்து பண்ணி போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டா சேஃப்டி, இல்லைன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. இப்போ ஒரு வேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாத ஒன்று நான் டேட்டூவாக போட்டுட்டேன், அப்போ என்ன பண்ணுறது? அப்போனா உங்களுக்கு ஒரு ஹெல்த்து வெல்த்து எல்லா விஷயத்திலும் ஒரு லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் திருப்பிலாம் நம்ம டேட்டூலாம் போட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அழிச்செல்லாம் போடுறது கஷ்டம். அதனால் வந்து நம்ம தெரிஞ்சால் போடணும். அப்படி இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது எனக்கு படம் வேணும்னா நீங்கள் படத்தை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சு போடுறது நல்லது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு, தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா போடாதீங்க. எதுக்கு தேவையில்லாமல் போட்டு அதை ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிற போது நீங்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படின்னு ஒரு லோகோ ஒன்று இருக்குது, அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மீக குறியீடுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், நம்பர்ஸ்க்கு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், நிறங்களுக்கு மிக அபரிதமான வைப்ரேஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்.
ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு லைனாக இருக்கட்டும், சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு யூனிக் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனுக்கே வந்து லோகோ பண்ணுறோம். ஏன் ஹியூமனுக்கு லோகோ பண்ணுறோம்? லோகோக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி பிராண்டுக்கு லோகோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு லோகோவை மாற்றுறதுனால அந்த கம்பெனியோட ஷேர்ஸே வந்து பல 100 மடங்கு ஹையாக போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸில். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸு அதே ப்ரொடக்ஷன், அதே டெக்னாலஜி, பழைய லோகோ. ஆனால் இப்போ லோகோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லோகோ சேஞ்ச் பண்ணோன்னே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்க வேறு எதையுமே சேஞ்ச் பண்ணல. இப்படி முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அப்படி அரைஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியை நான் வாட்ச் பண்ணுறேன். அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. அந்த கம்பெனி லோகோவை மாற்றிட்டாங்க, அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் டாப்பாக போயிட்டாங்க. இப்போ அது மாதிரி நிறைய நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கம்பெனிக்கே மாற்றும் போது அந்த growth இருக்குது அப்படின்னா, அந்த growth அனுபவிக்கிறது யார்? அதோட ஓனர்ஸ், அதோட ஷேர் ஹோல்டர்ஸ், அதோட பார்ட்னர்ஸு. அப்போ அவங்க வைப்ரேஷன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஆள் ஒன்றுமே முடியலன்னா, எனர்ஜி இல்லைன்னா, ஹெல்த்து எதுவும் இல்லைன்னா அப்படின்னா யூஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ லோகோக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வந்து இப்போ கூகுள் குரோம் அப்படின்னாவே லோகோ வந்து நமக்கு தெரியும், ரவுண்டாக இருக்கும், மஞ்சள், ரெட்டு, பச்சை, நடுவில் ப்ளூ கலர். இதுதான் ஈஸி, பார்த்தோன்னே ஈஸி, இப்படி யார் வேணால் வரைஞ்சிடலாம். ஆனால் அது நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா 3 9 இருக்கும். 3 9 கனெக்ட் ஆகிறது தான் அந்த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய லோகோஸ் வந்து அது உள்ளே வந்து சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. அப்போது அதை மாற்றினா இவ்வளோ மாறுது அப்படின்னா, அப்போ ஒரு ஹியூமனுக்கு இது மாதிரி ஒரு லோகோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் நம்ம ஹியூமன் லோகோ கான்செப்ட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா ஹியூமன் லோகோன்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்தோன்னா ரைட், ஓகே, உங்களுக்கு இந்த படம்லாம் சூட் ஆகும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போது வந்து உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அது எதெல்லாம் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும், அதில் என்ன மாதிரி பிளானட்ஸ் வருது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என்ன மாதிரி ஃப்ளவர்ஸு, என்ன மாதிரி அனிமல்ஸு, என்ன மாதிரி பேர்ட்ஸு, என்ன மாதிரி சிம்பிள்ஸு, என்ன மாதிரி கலர்ஸு, என்ன மாதிரி நம்பர்ஸ், என்ன மாதிரி பிளானட்டோட சிம்பிள்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து ஒரு 15-20 ஆப்ஜெக்ட் எடுத்து அதை ஓவராலாக ஒரு டிசைன் கொண்டு வந்து அதுவும் அழகாக கொண்டு வந்து கொடுக்குறது தான் கஸ்டமைஸ்டு லோகோ. அதே மாதிரி படம் உலகத்தில் எங்கே தரனாலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதை நீங்கள் யாருக்குமே டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே வைப்ரேஷன் கொடுக்காது. உங்களுடைய அந்த லோகோ வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு உங்கள் ஆன்மா, இது வந்து சோல் ரிலேட்டடான லோகோ. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மா. இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா, கணவன், மனைவி, குழந்தைகள்னால் 4 பேரும் பிளட் ரிலேஷன், பட் ஆன்மா ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? இவங்க உடல் கொடுத்துருக்காங்க, இவர் உயிர் கொடுக்குறாரு, நம்ம உடல் வளர்க்குறாங்க, வளர்ந்தோன்னு தான் குழந்தை. ஆனால் சோல்ன்றது வந்து இவங்க யாருமே டிசைட் பண்ண முடியாது. அது எந்த உடம்பை தேர்ந்தெடுத்துக்கணுமோ, ஆனா பெண்ணோன்றது இருக்குது. அப்போ இந்த லோகோ என்பது வந்து சோலோட வைப்ரேஷனை வச்சு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் செஞ்சு தான் கொடுக்குறது தான் இந்த யூனிக் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி லோகோ. இது இருந்துச்சுன்னா நமக்கு எங்கே போனால் எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எங்கே போனால் நம்ம பிரச்சனைகள் தீர்வாகும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவலில் தேடிக்கிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் மெடிடேஷனில் டீப்பாக உட்காந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஒன்று எனக்கு செட் ஆகலைங்க, மெடிடேஷன் வரலங்க, தூக்கம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு இப்போ வேறு மாதிரி மாறி போச்சுன்னு இருக்காங்க. நிறைய பேர் காலையில் ஒரு கோயில், மத்தியானம் ஒரு கோயில், நைட்டு ஒரு கோயில்னு போகக்கூடிய பழக்கம் இருக்காங்க. ஏன்னா எங்கே போனால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அந்த பயம் இருக்கும் இல்லையா? இப்படி சுற்றி வராங்க. ஸோ எது உங்களுக்கு உகந்த கடவுள், எது உங்களுக்கு உகந்த சித்தர்னு நமக்கு தெரியாது. எல்லா கோயிலுக்கும் போவோம், ஆனால் எல்லா கோயிலும் ஒரு மனிதனுக்கு வைப்ரேஷன் கொடுக்காது. ஒரு சில பேருக்கு ஒரு டெம்பிள் மட்டுமே வைப்ரேஷன் கொடுக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு டெம்பிள் வந்து எப்போ போனாலும் அவருக்கு நெகட்டிவ் நடக்கும். அவன் போயிட்டு வந்தால் ஏதாவது இழந்துருவான், போயிட்டு வந்தால் கோவிலே வந்து ஒரு பாசிட்டிவ் கோவில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் பாடி ஹீலிங் இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருக்குன்றது விஷயம் இருக்குது. திருப்பதி போனால் மாற்றம் வரும் அப்படின்றது பொதுவான கருத்து, எல்லாம் சொல்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் திருப்பதி போனால் ஒரு சேஞ்ச் வருவாங்க. அது வந்து அப்படி ஒரு டேக்லைன் மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கு போய் மாற்றமாகி மேலே போனவங்க இருக்கிறாங்க, ஆனால் அதில் போய் கீழே பாதாளத்தில் விழுந்தவங்களும் அதிகமாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவோம், நம்ம யாரும் பெருமாளே குறை சொல்ல மாட்டோம், நம்ம கோயிலில் திட்ட போகிறது இல்லை. இல்லைங்க எனக்கு திருப்பதி செட் ஆகலை, ஓகே திருவண்ணாமலைக்கு போ, திருச்செந்தூருக்கு போ. இப்படி நம்ம தேடி போய் எங்கே நமக்கு பாசிட்டிவாக நடக்குதோ அது நம்மளுடைய ஃபேவரட் கோயிலாக்கிடுவோம். அப்போ இது ஃபேவரட் கோயிலில் எங்கே உங்கள் ஆறா வைப்ரேஷன் மேட்ச் ஆச்சோ அது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். அப்படி நமக்கு தெரியாமல் சுற்றுறோம்ல, அதெல்லாம் வந்து அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம குறைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த லோகோ கான்செப்ட் கொண்டு வந்தது. நான் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், எப்போவுமே பார்த்து வச்சுக்கோங்க, ஃப்ரேம் போட்டுங்க, பூஜை பண்ணலாம். நினச்சேன் எப்படி இந்த லோகோவை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதாவது உங்களுடைய நீங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, உங்களோட ஹெல்த்து, வெல்த்து, பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரணும். ஒரு விஷயம்
ரெண்டாவது நீங்கள் சித்திரங்களை பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லது தான் வலது பக்க மூளையோட ஆக்டிவேஷன். ஸோ அந்த மூளை வந்து எல்லாருமே 7 to 8% வரைக்கும் தான் ஆக்டிவேட்டில் இருக்குது, நார்மலாக காமன். எல்லாமே லெஃப்ட் பிரெயினில் தான் இருக்கும், ரைட் பிரெயினில் இல்லை. அப்போ ரைட் பிரெயின் 10, 11, 12 நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து பயங்கர டெவலப்டு பர்சன் ஆகிடுவோம் எல்லா விதத்துலையும். அதை டியூன் பண்ணணுன்னா நம்ம வந்து புது புது விஷயங்கள், புது புது இமேஜஸ், புது புது க்ரியேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த க்ரியேஷன், அந்த இமேஜஸ்க்கெல்லாம் உருவாகணும், பார்க்கணும், அந்த க்ரியேட்டிவிட்டி உருவாகணும், அந்த இமேஜினேஷன் உருவாகணும்னா சிம்பிள்ஸால் மட்டும்தான் முடியும், டயக்ராம்ஸில் தான் முடியும். இப்போ 4 டயக்ராம் வச்சுட்டு இதுக்கு இதை ஃபார்ம் பண்ணி ஒரு கதை சொல்லு அப்படின்னு நீங்கள் டெய்லி ஒரு 4 டயக்ராம் வச்சு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்கன்னு வச்சுங்களேன், ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் தொடர்பு படுத்தி ஒரு கதை சொல்லணும், வெறும் இமேஜஸ் தான் இருக்கும். இப்போ நிறைய அந்த நிகழ்ச்சிகள்லாம், டிவி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு இமேஜஸ் கொடுத்து அது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறது என்னென்னா க்ரியேட்டிவிட்டி, இது இருக்குப்பா, இது இப்படி சொல்லுது, இப்படி இமேஜஸை பார்த்து படம் பார்த்து கதை சொல் அப்படின்றது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன். அப்போ இந்த படங்கள் நம்ம இமேஜஸ், இந்த குறியீடுகள் பார்க்க என்னென்னா எப்போ பார்த்தாலும் புதுசாக தெரியும். ஒவ்வொரு முறை பார்க்கணும். ஆமாம், நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அவ்வளோ சிற்பங்கள் இருக்காது, ஒரு வாட்டியும் போய் பாருங்களேன். நீங்கள் இங்கே கூட இருக்குது, இந்த கோயிலில் கூட பழைய கோயில்கள்லாம் போய் பாருங்கள், ஒரு வாட்டியும் போனாலும் புதுசாக தான் தெரியும். அதனால தான் அவங்க அப்படி வடிவமைச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 2 பெனிஃபிட் இருக்குது. அப்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் பவர், நம்மளுடைய இன்டெலெக்சுவல் பவர் எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு இந்த இமேஜஸ்ஸு, இந்த லோகோஸு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஆரா க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஹியூமன் கஸ்டமைஸ்டு லோகோ வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த முயற்சி. கண்டிப்பாக சார், ரொம்ப புதுமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமான லோகோஸை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட லோகோ, அதை பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாவே உண்மையான ஒரு ஃபீல் கிடைக்கும், ஆரா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.